போறாங்க. இந்த எல்லா ஃப்ரூட்ஸையும் நான் வச்சு வீடியோ பண்ண போறோம். ஃபில்ல பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கள் பிள்ளைங்க ஜாம் செஞ்சு கேட்டாங்க. அதுக்கு நம்ம இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துருக்குறோம். திராட்சை, அன்னாசி, பப்பாளி, ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, வாழைப்பழம், சப்போட்டா பழம். இந்த ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம ஜாம் செய்வோம். அறுத்து வச்ச பழத்தை நல்லா ஜூஸ் பண்ணி வடிகட்டி வச்சிருக்கோம். பீட்ரூட் போட்டங்காட்டி நல்லா இந்த கலர் நல்லா கலராக வந்துருச்சு. இப்போ எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்த்துக்குவோம். 2.25 கப்பு ஜூஸ் இருக்கு. நம்ம 1.5 கப்பு சீனி எடுத்துக்குவோம். அதுக்கு 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கோம். நல்லா எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம ஊற்றின பழச்சாரெலாம் நல்லா கொதிச்சு வத்திக்கிட்டு வருது. இப்போ முக்கால்வாசி வத்திருச்சு. இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வச்சுருக்கோம். இதை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ எலுமிச்சம்பழம் கிண்ணத்துல 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம். இதை கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம ஊற்றி கிண்டுறோம். நல்லா சீக்கிரமாக நல்லா சுருண்டு நல்லா கெட்டியாயிரும். அதுக்காக ஊற்றிருக்கிறோம். நம்ம ஃபுல்லாக ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்குறதுனா, இங்கே பாருங்கள், கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கங்க. தண்ணியில் இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா இது அப்படியே நிற்கணும். இப்போ நான் செஞ்ச மாதிரி நீங்கள் ஜாம் செஞ்சீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு கண்ணாடி ஜாரில் எடுத்து போட்டு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வச்சு யூஸ் பண்ணி கொடுங்க. சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஆற விட்டு கண்ணாடி பாட்டில் போட்டுக்குவோம். ஜாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கெடாமல் நல்லாயிருக்கும். ப்ரெட்டுக்கு, சப்பாத்திக்கு, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெட்டில் எடுத்து தடவி குழந்தைங்களுக்கு கொடுங்க.